அருண் பயங்கரமான கோடுவேடா இருக்கும் போல இருக்க. இது என்னையா இது சீசன் எந்த சீசனுமே இல்லாம இது போன சீசன் ஆச்சு. ஃபேன் கொண்டு வாங்க, ஃப்ரிட்ஜ் அதுனா ஃபேன் கொண்டு வாங்க, ஏசி போடணும், அப்படி இப்படி கதையா ஊட்டிய. இப்பெல்லாம் வந்துட்டு இந்த சீசன் பார்த்தா அதெல்லாம் வேற மாதிரி போயிட்டு அதெல்லாம் மிஞ்சிட்டு அப்படியே செய்கையில இப்படி என்ன இப்படி என்ன இப்படி என்ன வேற மாதிரி. அருண் உனக்கு தாயா பிஆர் டீமுக்கு எந்த குழு கொடுக்கணுமோ அவங்க வந்துட்டு எந்த குழு வந்துட்டு இங்கிட்ட இருந்து பாசிட்டிவா போகுது அப்படிங்கறத நீ தெளிவா வந்துட்டு சொல்லிட்டேன். என்னன்னு பாக்கணும்னா நம்ம கல்ல அருண் வந்துட்டு இப்ப செம்மையா சோசியல் மீடியால வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா டப்பு டப்பா அருண் என்ன பண்றாரு, கோடு வேர்டு சொல்றாரு. எப்படின்னா யாருமே இல்ல, யாராச்சும் பக்கத்துல இருந்தா பரவாயில்ல, இருந்துட்டு இப்படி வச்சுட்டு இப்படி அப்புறம் எம் ஓகேங்களா, எம் யூ டி அச்சு போடுறது போல யூ போட்டு அதுக்கப்புறம் அச்சு போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி போடுறாப்ல. அது என்ன கதனே தெரியல ஓகேங்களா. அது வந்து முத்து டூ ஹச்சு அப்படி ஒரு நம்மளுக்கே வரல வாயில, முத்து டூ ஹச்சு அப்படியே அப்படி வருது. அந்த மாதிரி வந்துட்டு கேமரா முன்னாடி போயிட்டு காலங்காத்தால எந்திரிச்சு கொடுக்குறாப்ல. நாங்க என்னடா சோசியல் மீடியாக்குள்ள அருண் டபுக்கு டப்பான் அருண் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்திருக்குன்னு பார்த்தா போய் பார்த்தாதான் தெரிஞ்சு தலைவன் வந்துட்டு பயங்கரமான கோடு கொடுத்துருக்காப்ல. இது என்ன நம்மளுக்கு புரிஞ்சுது அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் திருளா யோசிச்சு பார்த்தாதான் தெரியுது முத்துக்குமார் வந்துட்டு டஃபா இருக்கானா இல்லையா, டஃபா வந்துட்டு அவனை வச்சுக்கலாமா வச்சுக்க வேணாமா, இல்ல நம்ம வெளியேற வேணாமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பிஆர் டீமுக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு செய்கை, ஒரு கோட் வேர்டு வந்து கொடுக்குற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்ன கோட் வேர்டுனா முத்து வந்துட்டு எப்படி கேம் பிளே பண்றான் அது வந்து ஏதாச்சும் ஒரு டிஷர்ட்லயோ ஏதாச்சும் ஒரு இதுலயோ அது வெளியில வந்துட்டு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா வந்து. ஏன்னா அவங்க ஒய்ஃப் லவ்வர் அண்ட் ஒய்ஃப் வந்துட்டு ஆல்ரெடி சீசன் 7ல வந்துட்டு வின்னர் ஆனாங்க. அவங்க ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் சொல்லி அனுப்பிச்சுட்டு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஓகேங்களா, இந்த மாதிரி வந்துட்டு முத்து வந்துட்டு டஃப் பிளேயரா, அவன் எப்படி கேம் பிளே பண்றான், அவன் எப்படி இருக்க போறான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இதை வந்துட்டு கோடு வேர்டு வந்துட்டு சொல்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஆப்போசிட்ல யாராச்சும் பக்கத்துல இருந்து அவங்கள்ட்ட இது செய்ய சொல்லி அந்த மாதிரி கேம் நல்லா ஜாலியா இது பண்ணா பரவாயில்ல. இவர் வந்துட்டு கேமரா முன்னாடி யாருமே இல்லாம கேமரா முன்னாடி போய் என்னையா பண்ண போற, கேமரா முன்னாடி பண்ணி என்னையா தெரிய போகுது அப்படிங்கிறது தான் ஒரே டவுட்டா இருக்குது. ஏன்னா பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சோம்னா யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படிங்கறனால எங்கால் பிஆர் டீம் மட்டும் வளைச்சு செக் பண்ணுவாங்க, அருண் எங்க இருக்காருன்னு வளைச்சு செக் பண்ணுவாங்க. அதனால மேபி வந்துட்டு காலகாத்தால எந்திரிச்சோன்னு இந்த ஒரு சிலிமிச வேலையை பார்த்துட்டப்ப மேக்சிமம் ஒரு வார்னிங் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஃபேன் ஏசிக்கு எல்லாம் வார்னிங் கொடுத்தவங்க இதுக்கு ஏதாச்சும் ஒரு வார்னிங் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்சிமம் வார்னிங் கொடுங்க ப்ளீஸ், பிக் பாஸ் வார்னிங் கொடுங்க. இல்லைன்னா தலைவன் வந்துட்டு அடுத்து ஜெஃப்ரின்ட்டு இப்படி வர ஆரம்பிச்சேன், ஜெஃப் அந்த மாதிரி வந்துட்டு இப்ப எல்லாம் போட்டு நிறைய வேலை பண்ண போறாப்ல. இதுக்கு வந்துட்டு இப்பயே முற்றுப்புள்ளி வச்சாதான். ஏன்னா திருட்டு பிரியாணிக்கு அங்க எப்படி முற்றுப்புள்ளி வைக்கலன்னா இன்ன வரைக்கும் வந்துட்டு திருட்டு பிரியாணியே தான் இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இந்த கோட் வேர்டுக்கு ஏதாச்சும் ஒரு எனக்கு தெரிஞ்சு டிஷர்ட்ல தான் மேபி எனக்கு அனுப்பிச்சு விடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா கலரு ஓகேங்களா, ரெட்டு கிரீனு இவனை வச்சு விளையாடலாமா இல்ல சண்டை போடலாமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இதை வந்துட்டு. ஏன்னா சில நாட்களா பாத்தீங்கன்னா முத்துக்கும் நம்ம அருண் பிரசாத்துக்கு சுத்தமா ஆகல. அதனால மேபி வந்துட்டு ஒரு கோடு வேர்டு கொடுத்து இதை ஏதாச்சும் கம்பல் பண்ணிக்கலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பிஆர் டீம்ல இருந்து ஒரு டிஷர்ட் வரும். இதுதான் என்னோட கெஸ். என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. அந்த கோடு வேர்டு கொஞ்சமாச்சும் வந்துட்டு கொஞ்சம் வெளிப்பட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறத. இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா டபுள் டப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். டாடா பாய்.